வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தயாரா? அதுக்கான டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் அரசு பணிக்கு செல்ல விரும்பும் இளைஞர்களின் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்ற போட்டித் தேர்வுகளில் முதன்மையானதாக கருதப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. இந்த தேர்வானது தமிழக அரசு பணியில் காலியாக உள்ள சுமார் 6244 பணியிடங்களுக்காக நடைபெறுகிறது. குறிப்பாக இளநிலை உதவியாளர், விஏஓ, வனக்காவலர் போன்ற பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கின்றது. இத்தேர்வுக்கான தேர்வு கூட அனுமதி சீட்டு தேர்வாணைய இணைய பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு நாள் மற்றும் நேரம். தேர்வு நேரம் முற்பகல் 9:30 மணி முதல் 12 மணி வரை. இதற்கான நேர அட்டவணையை தேர்வாணையம் நிர்ணயித்திருக்கிறது. அதன்படி காலை 8:30 மணிக்கு தேர்வுக்கூடத்திற்கு வருகை தர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சலுகை நேரம் 30 நிமிடங்கள் வழங்கப்பட்டு காலை 9 மணிக்குள் தேர்வர்கள் தேர்வுக்கூடத்திற்குள் இருக்க வேண்டும். 9 மணிக்கு பின்னர் வரும் தேர்வர்கள் வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேர்வெழுத செல்லும் மாணவர்கள் சரியான நேரத்திற்குள் தேர்வு மையத்தை சென்றடையும் வகையில் தங்களது பயண திட்டத்தை அமைத்து கொள்ள வேண்டும். தேர்வர்கள் தங்களுக்கான தேர்வு மையம் அமைந்துள்ள ஊர், இடம் குறித்த விவரங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு பயணத்தை திட்டமிடுதல் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்க உதவும். தேர்வு தாள் விவரம். இத்தேர்வானது 2 பகுதிகளை கொண்டது. பகுதி ஆ தமிழ் பகுதி 100 வினாக்களை கொண்டது. பகுதி ஆ பொது அறிவு 75 வினாக்கள் மற்றும் திறனறிவு + நுண்ணறிவு வினாக்கள் 25. 2 பகுதிகளும் சேர்த்து மொத்தம் 200 வினாக்கள். மொத்த மதிப்பெண்கள் 300 ஆகும். ஒரு வினாவிற்கு 1.5 மதிப்பெண்கள். 200 வினாக்களுக்கும் சமமான மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. எனவே தேர்வர்கள் அனைத்து வினாக்களுக்கும் தவறாது விடையளிக்க வேண்டும். இத்தேர்வு தாள் கொள்குறி வகையிலானது. நேர மேலாண்மை. இத்தேர்வில் கேட்கப்படும் 200 வினாக்களுக்கு 3 மணி நேரத்திற்குள், அதாவது 180 நிமிடங்களுக்குள் விடையளிக்க வேண்டும். அதாவது ஒரு வினாவிற்கு விடையளிக்க 1 நிமிடத்திற்கு குறைவான. சரியாக சொல்வதென்றால் ஒரு வினாவை அதற்கான விடைகளையும் படித்து பார்த்து சரியான விடையளித்தால் குறிப்பதற்கு ஒரு தேர்வர் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் 90 வினாடிகளே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தேர்வு தாளானது கொள்குறி வகையிலானது என்பதால் ஒவ்வொரு வினாவிற்கும் 5 தெரிவுகள் ABCDE என்று வழங்கப்பட்டிருக்கும். அதற்கான சரியான விடையை கண்டறிந்து விடைத்தாளில் குறிக்க வேண்டும். எந்த வினாவிற்கு விடையளிக்க வேண்டுமோ அதற்கான வினா எண்ணிற்கு நேராக விடைத்தாளில் விடையினை குறிக்க வேண்டும். அவசரத்தில் அடுத்த வரிசையில் விடையளிக்கும் நிகழ்வுகள் ஏற்படாத வண்ணம் கவனமாக செயல்பட வேண்டும். நன்கு தெரிந்த கேள்விகளுக்கு முதலில் வேகமாக விடையளித்து செல்லுதல் நேரத்தை மிச்சப்படுத்தும். தன்னம்பிக்கை மந்திரம். இந்த தேர்வை எழுத சுமார் 20,50,000 பேர் விண்ணப்பித்துள்ளார். நமக்கு கிடைக்குமோ என்ற பயம் தேவையற்றது. போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிப்போரில் 90% பேர் தங்களை இத்தேர்வுக்கு முழுமையாக தயார்படுத்திக் கொள்வதில்லை என்பதுதான் உண்மை. இந்த தேர்வானது நமக்கானது. இந்த தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணிக்கு செல்வேன் என்று மன உறுதியோடு செல்லுங்கள். உங்கள் கடின உழைப்பு வெற்றியை தேடித்தரும் என்று உங்களை நீங்களே நம்ப வையுங்கள். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.